ஐயா உண்டு. ஐயா நான் போரூர் ஐயா கோயிலில் இருக்கிறேங்க. வாரம் வாரம் நான் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே பண்ணுறேன். வர்ற மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11, 12 வந்துடுங்க. இங்கே மக்கள் வந்து அழுதுட்டு வராங்க, வலியோட வேதனையோட. அந்த வேதனையை வரவங்கள முதல்ல வருகால பசியை அமர்த்திட்டு தான் நான் கை வலியோ கால் வலியோ பிரச்சனையோ எதாக இருந்தாலும் ஐயாட்ட கேட்டு சரி பண்ணி தரேன். அதேமாரி இன்னும் கொஞ்சம் 2 மாதம் ஆகட்டும். பழையபடியும் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு போடுவேன். இன்னும் 2 மாதம் கழிச்சு மாசிக்கு மேலே நான் போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுங்க, நான் பண்ணித்தரேன். நான் இப்போ என்ன கேட்குறேன் மக்கள்கிட்ட, எவ்வளோ மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி விடுறேன். எவ்வளோ பிரச்சனையை நான் பண்ணல, ஐயா என் கூட இருந்து நாராயணன் பண்ணி தர்றாரு. மக்கள் சில மக்கள் தர்றாங்க, சில மக்கள் தரமாட்டாங்க. நான் காசப்படல, அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா நான் வந்து ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டேன். பழைய துணியே நான் வாங்கி போட்டேன். ஒரு 4 லாக் 50 பைசாக்கு வாங்கி போட்டேன். அதை உணர்ந்துதான் மக்களுக்கு வகுறார பகல பசி அமுதுற வேலை. அது பிறகு காசுக்காக மூடுகிறது. உங்களால முடிஞ்சதை கொடுக்குமா, நம்ம கருமங்கள் தீர்றதுக்கு வாங்கி மக்கள் சோறு போடணும் அப்படின்னு கேட்டுதான் வாங்குறேன். பப்படி தான் பண்றேன். எதையும் மறைச்சு பண்றது கிடையாது. நேராக பண்றேன். பப்படிக்கே பண்றேன். பப்படிக்கே காசு போடுறாங்க. அவளையோ சிலர் போடாம போறாங்க. 5 ரூபாயும் போறாங்க, 2 ரூபாயும் போடாம கவலைப்படல. ஒருத்தர் கூட எனக்கு ஒருத்தர் தருவாங்க. அதெல்லாம் கவலைப்படல. அவங்க நல்லா தான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக தான் சேவை பண்ணிட்டு தரேன். ஏன்னா நம்ம பிறக்கிற போது எது இல்லாம தான் பிறக்கிறோம். போது எதையும் கொண்டு போறது இல்லை. அதை மக்கள் நினைச்சு தருவம். எனக்கு கூட பணட்டி பரவாயில்ல. ரோட்ல எத்தனை பேர் பட்டினி பசியுமே இருக்காங்க, அவங்க கூட 2 இட்லி கூட வாங்கி கொடுங்க. தர்மத்துல தான் நம்ம கர்மம் வணி தீரும். நீ கோடி கோடியா கொண்டு போய் கொட்டினா கூட தீராது இல்லையா, கொண்டு தீராது. இந்த தர்மத்துல யாருக்காவது வாங்கி கொடுங்க. அவங்க வகுறு குளிஞ்சுன்னா நம்ம கர்மங்கள் முன்னோர் பண்ண கர்மங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சிரும். இவர் ராஜி வெட்னீஸ் எடுத்து போறது என்னை யாருன்னே தெரியாது வரைக்கும். இந்த ராஜி வெட்னீஸ்ல எடுத்து போட பிறகுதான் மக்களுக்கு கொண்டு போய் என்னை கொண்டு வெளியே கொண்டு போய் காட்டாரு. இன்னைக்கு மக்கள் வந்து என்னை வந்து பார்த்துட்டு பாக்குறாங்க. நான் ராஜி வெட்னீஸ்ல இல்லைன்னா என்னை யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தது. அவர் பப்பிலியை கொடுத்து மக்களோட உலகம் முழுவதும் ஐயா கோயிலான போய் வாங்கிடுச்சு. அதே மாதிரி அட்ரஸ் தெரியும்னா போரூர் ஐயா கோயில் கூகுளில் போடுங்க, அட்ரஸ் வந்துடும். அதே மாதிரி போரூர் ஊட்டி சல்ல போரூர் ஐயா கோயில் ஊட்டி சல்ல போட்டீங்கன்னா அதுவும் வீடியோவும் வந்துடும். பாருங்க, அவர் எடுத்தது போரூர் மக்களுக்காக தான் போறாரு, எனக்காக இல்லை, அவருக்காக இல்லை. மக்கள் நிறைய போய் பயனடையணும். நிறைய வழியோடு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போன நல்லா இருக்கு. எல்லா வீடியோ எடுத்து போற என்ன மட்டும் இல்லை, எத்தனையோ எடுத்து போறாரு. எது உங்களுக்கு நல்லா விருப்பம் இருக்குதோ அந்த விருப்பத்தை போய் நல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஐயா உண்டு. கெட்டு போகாது. சாம்பார் தானே பத்துலன்னா பொரியல் சாப்பாடு கட்டி சாப்பிடுங்கன்னா இன்னும் வளரல. ஏதாவது டாக்டர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போ. ஐயா கஷ்டமா இருக்குது, வியாபாரம் சொன்னாங்க எடுத்துக்க. ஐயா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், என் கூட இருக்குயா, 4,000 நாள் கொடுங்க போட்டு ஆட்டாமடியா வரத்த வருமானம் வரும். ஒரு நாளைக்கு வருமானம் வருது, ஒரு நாளைக்கு வராம போயிட்டு தப்பாங்க. இதை பண்ணி கிடைக்குது, 2 நாள் கிடைக்க மாட்டேங்குது. இது சின்னதா வச்சுக்கோ, எடுத்துக்க. ஐயா நாராயணா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எடுத்து கூட்டம் மாடு போயிட்டு அவரை போய் தந்துடுறேன் நானு. அப்படி ஏதாவது டவுட் இருந்தா போன் அடி. ஏன் எப்படின்னா பாத்தீங்களா நேரங்கப்பா இது இருக்காப்பா பூ வச்சிருக்கா. வருமானம் ஐயா தர்றது என் பேர் சாக்லேட்டு. நான் வியாபாரத்துக்கு சொல்லி வந்தேன். ஆனா ஐயா சிக்கன் முடி வியாபாரம் பண்றோம். எங்க ஐயா கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டாரு, புடவை கொடுத்தாரு. எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இது வந்துச்சு, கண்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வாமா நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஐயாவுக்கு இந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாமி எங்க கூட இருக்குது, அதனால எங்களுக்கு எதுவும் பயம் இல்லை. போன் நம்பர் குத்திக்கிறாங்க, நான் போன் பண்ணி கேட்பேன். என் பேர் ஐயப்பன். நான் மதுரை மீனாட்சி சாமி கும்பிடுறோம். 3 பசங்க இருக்காங்க, சூர்யா, சந்துரு, அம்மு, 3 குழந்தைங்க. ஒட்டிட்டு சிக்க முடி வியாபாரத்துக்கு சுத்தினே இருக்கோம். திருவிழா வியாபாரத்துக்கு போவோம். அது மாதிரி
கூப்பிட்டு எங்களை வயிறார சாப்பாடு வயிறார சாப்பாடு போட்டாரு. எங்க வேஷ்டி புடவை கொடுத்தாரு. வேஷ்டி புடவை கொடுத்தாரு. எங்களை 100 கொடுத்தாரு. ஆனா நீங்க என்ன கஷ்டமானாலுமா நீ வா என்கிட்ட, நான் உங்ககிட்ட உன் குறை நான் தீக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கும்பிடுறோம். நாங்க மனசால எங்களை வயிறு ரொம்பிடுச்சு. எங்களுக்கு ஒரு 100 செலவுக்கும் கொடுத்துட்டாரு, நல்ல புடவையும் கொடுத்துட்டாரு, வேஷ்டியும் கொடுத்துட்டாரு. எங்க மனசு அப்படியே குளிர்ந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த வெயிலுக்கு சாப்பாடுக்கு 200 ஆகுமே நான் நினைச்சுனே வந்தேன். ஆனா கடவுள் அவரையே கூப்பிட்டு எங்களுக்கு சோறு எங்க வயிறு ரொம்ப வரைக்கும் போட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க போய் பாத்தீங்க? என்ன சொன்னாங்க? அது என்ன சொன்னாங்க? மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துருவாங்க. சொல்லுதா படிக்கிறதா இப்ப முட்டி வலி எவ்வளவு இருக்கு? சத்தமா பேசுங்க. டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? கையெழுத்து பாருங்க வை. இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நடந்து போங்க. இப்ப சிக்க வச்சுங்க. அப்ப தெரிஞ்சது சீக்கிரம் சொல்ல வளர்க்க முடியாது. எப்படி போங்க? நடந்து போங்க. நடந்து போங்க. போய் வேக நடந்து போங்க. பரவாயில்லையா? என்ன சொன்னேன் வீடியோல? ஒரு கால் வலி குறைஞ்சா குறையா தூங்க போல. இது வீட்லயும் பாடம் படிக்கணும். காலை சொல்லலாமா? நல்ல பேருக்கா கண்ணம்மா. கண்ணை பேர் தான் கண்ணம்மா தான். நல்ல பேர். என்ன தராது வீட்டுல காலை ஃப்ரீயா பண்ணுங்க. ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கம். வராதா? இந்த மாதிரி வீட்டுல பண்ணா பண்ணினா அது மாதிரி சேர்ல உட்காரக்கூடாது. கட்டில உட்காருங்க. சோஃபா உட்காருங்க. காலை மடக்கு. சூடு இருக்கணும்னா எவ்வளவு சூடு தேவை போட்டு கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும். ஆமா.
பாரத்தெல்லாம் கைக்கு போற முதல்ல போய் பாருங்க நடந்து எப்படி போங்க. நல்லா இருந்தா அப்படி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்குது. சரியா? இது மாதிரி வீட்டுல பண்ணணும். என்ன எங்க பண்ணுது? எவ்வளோ பாருங்க. வழி வளர்ந்தது எப்படி தெரியும்? என்ன கேள்வி இருக்கிறீங்க? உங்க வழி இருக்காருன்னு பாருங்க. கொஞ்சம் குறையில எனக்கு கேட்கலாம். வழி குறையுன்னு நான் தான் 3/4 வயசு போகும் 1/4 வயசு தெளிவாக தான் வீடியோல சொல்லிதான் பண்றேன். இருக்காரு பாருமா. பரவாயில்ல. சொல்லுதா? முக்கால்வாசி பரவாயில்ல. கொஞ்சம் இந்த இடம் மட்டும் பார்த்தா அந்த இடம் மட்டும்தான். அந்த இடம் மட்டும் பரவாயில்லையா? வீட்டுல போய் அதே மாதிரி பண்ணணும். என்ன இதுக்கு கைக்கு ஒத்தரவு கொடுக்கணுமா? கைக்கு ஒத்தரவு கொடுக்கணுமா? கைக்கு தான் அந்த மாதிரி பண்ணணும். ஒத்தரவு கொஞ்சம் முடிவிட்டு நல்லா உருவ முடியாது. இங்க நீதான் உரிக்கணும். தேங்காய் உரிக்கணும். வீட்டுல போய் நீங்க காட்டிட்டு இந்த மாதிரி உருவணும். என்ன உருவிட்டு புதிய ஒத்தரம் கொடுக்கணும். என்ன தேங்காய் எண்ணெய் இது வைங்க. கடுகு என்ன வேப்பண்ண பாருங்க. இருக்காமா? அப்படியே போட்டுருமா. கால்வலி கைவலி ஆண்டவங்களுக்கு நல்ல பேர் குணமாகும். ஐயாவோட அனுகிரகத்துல கால்வலி கைவலி நல்லா ஆகணும். நல்லா ஆயிருக்கு. மீண்டும் நல்ல மறுபடி வராமல் இருக்கணும். 4 வருஷமா இருக்கு கால்வலி. டாக்டர் என்ன சொன்னாரு? ஆப்ரேஷன் பண்ண சொன்னாரு. நாங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணலை. அது அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. ஆப்ரேஷன்லாம் பண்ணலை. ஆனால் அப்படியே ஓட்டின்னு இருக்கோம் காலத்தை. இன்னைக்கு இங்கே வந்துருச்சுக்கலாம்னு வந்திருக்கோம். குணமாகணும். என்னப்பா குணமாகணும் தான் வந்திருக்கோம் இல்லையா? இன்னி படிப்படியா நல்லபடியா இதே மாதிரி ஆகணும். அதான் இதே மாதிரி குணமாகணும். இல்ல அது என்ன தெரியல. எல்லாம் ஒன்றும் வாங்கல. ஒன்றும் வாங்கல. பாருமா. கால் கையெழுத்து கும்பிட கால் வழி போச்சா பாருங்க. என்ன பண்ணுது? பாரு இருக்கா போச்சானே பண்ணிட்டு வீட்டுல பண்ண போய் சொல்லுவாங்க. எனக்காக போய் சொல்லுவாங்க. ₹1 போட சொல்றான். டேய் ₹1 போடணும். அந்த கர்மம் எப்படியா தெரியும்? சொல்லமா
வீட்டுல போய் இந்த மாதிரி என்ன போட்டு கொடுத்தா வராது. நடந்து போதா நடந்து போதா வேமா போதா நடந்து பாத்தியா நிறைய பாத்தியாப்ப நிறைய பாத்தியா என்னமா குடி குடின்னு சொல்லலாமா பாத்துக்கிறேன் நான் தானே பண்றேன் அதெல்லாம் கை வச்சாலும் போயிடும் எப்ப போன ஊருக்கு ஒண்ணு இல்லையா அதுதான் அது கேட்டேன் அடிச்சாலும் கேட்டேன் போட வேடா நடந்து போமா வணக்கம். அன்னதானம் போட்டாங்க. உடம்பு மாதிரியா இருக்குது, நல்ல மாதிரியா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, வலிக்கல. திருவண்ணாமலை சைடு, திருவண்ணாமலை. இப்ப 2 வருஷமா இருக்குது. பரவாயில்ல. பார்த்தோம். அது நரம்பு சம்மந்தப்பட்டது, சவு கொஞ்சம் விட்டு போச்சுன்னாங்க. நாங்க போகல திரும்பி. நாங்க வந்ததும் பாரு ஒரு வாரமா நல்லா இருந்துச்சு. அது 3 நாளா வலிச்சுது. போன் பண்ணுச்சு, இந்த ஒரு வையும் வாமா பாப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. அதெல்லாம் வந்தோம். அது பாரு. இல்ல, எதோ என் கையில உள்ளது வரும். சொல்லிட்டோம். அன்னதானம் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா போயிட்டீங்க, நாமத்தை வைங்க. பதில் வச்சுங்களேன். இப்படிங்க எப்படியே இந்த விரல் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி விடிச்சு அழித்து ஐயா வழி எடுத்து முடியாலும் இப்படி கொடுங்க, அழித்து போயிடும். வாசனையா சிந்தனையா குறைய போகலாம். அதனாலதான் வருது அவங்களுக்கு தெரியும். மாமா ஐயா பிறந்த நாளைக்கு போவேன். இப்ப நான் முடியாத போல, ஆளுங்க சேரல, என்னாலும் போக கொண்டு வர முடியல. அங்க இருந்து யாராவது போனா ஒரு 3 பேர் தராங்க. என்ன பண்ண முடியும்? சரிம்மா. எக்ஸாம் நல்லா எழுதுறேன் ஐயா. அவங்ககிட்ட இருக்குது, நல்லா கரெக்டா இருக்குது, நல்லா மூளை வேலை செய்யுது. ஒரு நேரம் அப்படியே கோட்டை விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, அதை கோட்டை விட்டுருக்காங்க தான். சொல்லுமா என்னவா அதுக்கு போனீங்களா? அது எப்படி சரியாகுது? ஊசி மாத்திரை போடக்கூடாது அப்படின்னு இங்க பார்த்து நாம இருக்கோம். எத்தனை வருஷமா இருக்குது? வலிக்குதா? இப்ப பாரு, வலிக்காடு பாரு, பாருமா இருக்கானே, இன்னும் பாருமா. நடந்து போமா, நடந்தா வேக பார்த்தா புடவை கூட தூக்கி பிடிச்சிக்க, காலில் மாட்டிக்கிற போது புடவை தூக்கி நடந்து போ. எப்படி இருக்க? அதான் உட்காருத்தா, காலை சொல்லலாமா? உட்காருத்தா. ஆண் தேவை யாருக்கு உங்களுக்கு?
குலதெய்வம் ராமர் தான். ஆ? ராமரன். அது எப்படி வரும்? நம்ம மீசில் வச்சுக்கிறேன்னு உங்க குலதெய்வம் பூர்வீக தெய்வம் என்னன்னு தான் கேள்வி கேட்டாங்க. கேள்வி அக்கா மதம் சொந்தக்காரங்க இருப்பாங்க. தெரியல சாமி. கேட்கணும். ஆ. நம்ம குலதெய்வம் எங்க வீட்டுக்காரங்க சொல்ற அம்மன் தான் நம்ம குலதெய்வம்ன்றாங்க. ஆணும் பெண்ணும் வரணும் சாமினா நல்லா கேட்டுங்க. சரி. இப்ப வீட்டுக்கார கல்யாணம் குழந்தை பிறகு அதே மாதிரி ஆண் சாமி வரும் பெண் சாமி வரும். அவங்க குழந்தைகள் தனியா இருக்கும். அப்புறம் எல்லா சாமியும் கும்பிடும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. நமக்குன்னு தனியே ஒரு குலதெய்வம் இருக்கும். பரம்பரையா வர்றது. ஆ. இப்ப நீ கும்பிட்டா உங்க சாமி என்ன குலதெய்வம் வரும். நீங்க ஒரு பெருமாள் கும்பிடலாம் 5 வயசு கும்பிடலாம் அதெல்லாம் வந்து தனி. நமக்குன்னு ஒரு குலதெய்வம் வரும். சரி உங்க பங்காளி யாரும் இல்லையா? அந்த ஊர்ல கிடந்து சொல்லல. போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? எல்லாம் பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்க. யார் கேட்கறது? முன்னாடி கவனிச்சுக்கிறதா நீ கல்யாணம் பண்ணி போது கேட்க வேண்டியது என்ன குலதெய்வம்? குலதெய்வம். அம்மனை கொடுத்தா மீதி ஆண் சாமி எங்க தர கேட்கிறேன். தெரியல சாமி. எங்க வீட்டுக்காரன் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியலையா? நீங்க அந்த கோவிலுக்கு உங்க அம்மா சரி எந்த கோவிலுக்கு போவீங்க? 3 செங்கல் வச்சு கும்பிடுறீங்களா? அம்மன் வந்து கும்பிடுறோம் நாங்களே. 3 கல்லு செங்கல் வச்சு கும்பிடுறீங்களா? இல்ல சாமி. அம்மன் வந்து கோயில தாத்தா கட்டிட்டு போயிட்டாரு. அம்மன் மாரியம்மன் அம்மன் அது சிலை நாங்க தயார் பண்ணி அவளுக்கு அந்த குலதெய்வமே தெரியல. ஆமா அந்த சாமி தான் நாங்க கும்பிட்டுறோம் எங்க ஊர்ல ஊர்ல. அவங்க ஒரு குலதெய்வம் ஆணுவர் பெண்ணுவர். சரி சரி தெரியல சாமி சொல்லுங்க. நான் சொல்லல உண்மையிலே சொல்றேன். சொன்னீங்களா? ஆமா கையில் கை தம்பி. நடந்து போ இப்ப பாரு. நடந்து பார்த்தா வேமா என்ன பண்ணா சொல்லுங்கம்மா. என்னதா சொல்லுங்க வாய் பாரு இப்ப லேசா இருக்கதான் சரி நம்ம என்ன சொல்லி மொத்தம் சேர்க்க முடியாது ஒரு டிவிலே சொல்லணும். இப்ப பாரு இப்ப நடந்து போ. டாக்டர் பண்ண சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் இருக்கான். நான் வந்து எப்படி இருக்குவேன் சொல்லுதா வீட்டுல போய் பண்ணணும்னா என்னப்பா எவ்வளோடா உட்காரு. பிள்ளை கல்யாணம் அவ்வளோ சாமி. பொண்ணு பாத்துங்கிறேன் கிடைக்கல எங்கேயுமே. பொண்ணு கிடைக்கல எங்கேயுமே. வரதெல்லாமே இல்ல. இல்ல சொல்லுவோம் தாக்கி அப்புறம் யாரு வைப்பாங்க சீக்கிரம் வந்துட்டு ஒரு தாக்கி தான் அக்கறை அல்லாத அக்கறை வராது. வலிக்காது இருக்கணும் பாருப்பா. வலிதான் பாருங்க இப்ப பாரு இல்ல போய் சார் வீட்டுல அதாவது இந்த மாதிரி பண்ணணும். வீட்டுல பையனுக்கு என்ன போட்டு ஒரே மாதிரி நிமிர்றா கண்ணாடி இந்த மாதிரி உருவிட்டு எடுத்து விட்டுட்டு சுற்றி ஒருத்தம் இருக்கணும்னா பாருங்க நைட்டானே சரி நல்லா ஒட்டி எவ்வளோ வச்சு பாரு இருக்கானே போயிச்சா செய். நாங்க திருவள்ளூர்ல இருந்து வரோம். ரொம்ப நாளா காலு முட்டி வலி 2-3 வருஷமா இருந்துச்சு. இப்போ இங்க வந்த பிற்பாடு நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா இருக்குது காலு. அன்னதானம் போட்டாங்க. வயிறால சாப்பிட்டோம். சாமிக்கு ஐயாவுக்கும் நன்றி. வழியை மட்டும் சொல்லு 3 மாசம் இல்லையா
10 வருஷம் 15 வருஷம் 3 வருஷம் அங்கேயே சொன்ன நானே போன் எடுத்து அனுப்பி போனேன். எங்க வலிக்குது இப்ப இருக்கணும் பாரு என்ன இருக்கான்னு பாரு. இருக்கணும் பாரு பாருங்க எல்லாரும் சொன்ன மக்களுக்கு அது புரிய இங்க மாட்டேங்குது. வாங்கிக்கிறாரு. இப்ப பாரு இன்னைக்கு பரவாயில்லையா அத பேசி பரவாயில்லையா எப்படி இருக்குது அத சொல்லு. எவ்வளவு வை பரவாயில்ல வை. ஐயா நிமிடம் நேரம் நிமிஷம் கால அடி பிடிச்சா என்ன சரி தாய் தாட்டோட தாய் தரம் இல்ல எனக்கு இல்ல இதெல்லாம் முன்னாடி வாங்கினது இப்ப வரல. அம்மா வாங்கினாங்களா உங்க வீட்டுல வருது வருது வருது. நான் இப்போதைக்கு கணக்கு எடுக்கல இதெல்லாம் 10 வருஷம் படிக்கல. நீ வரவே வராதுண்ணா நீ கையை விடு அப்புறம் விடு வழியை குறையான் நான் எடுத்ததெல்லாம் குறையான். நடந்து போய் பாரு. கால்வாசி லேசா வலி அப்படி சொல்லுங்க அது சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்ல கத்துக்கணும். என்ன தகவல் காலை நிமிந்து நேரம் நிமிந்து ஓம் ராமாயணா. போறியா வீட்டுக்கு போறியா? பேசியா பேசாமா என்ன சொல்லி பேசுங்க? எந்த கோயில? என்ன சொல்லியா? ஏன்னா கால வயசு பொண்ணு காணாம காலம் சரியில்லை. பரவாயில்ல தெரிய முயற்சி இந்த மாதிரி டெய்லி ஆளு பேசினா யாரும் இந்த மாதிரி அடியா பேசுறீங்க. ஆமா சொன்னது பாருங்க.
வலிக்குதா இருக்காத இருக்கா பாருங்க வீட்டுல இப்ப பாருங்க பாருங்க இருக்கனே போடுங்க போடுங்க பாருங்க இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி இது குறையா இன்னும் கொஞ்சம் இல்லையா எடுத்து வந்து சேர்த்தேன் பாருங்க பரவாயில்லையா நான் எப்படி நீட்டான வந்துடுறியா உங்க வழியால வந்துடுறியா கைக்கு வந்துடுறியா சூப்பரியா நான் யோசிக்கிறேன் நடந்து பாருதா அந்த போ நான் போட்டு நீ நட போ வேகமா நடந்தா கொஞ்சம் எடுத்து நடந்து போ சிங்க மாதிரி வெளியே வரல நடந்து வா பரவாயில்லையா வீட்டுல போய் இதே மாதிரி பண்ணணும் பண்ண கும்பிட வேணா நீ நல்லா இருந்தா எனக்கு பெருமை ஓகே எண்ணெய் போட்டு உருகணும் கல்லுப்பு வச்சார்ல அந்த மாதிரி ஒத்தா கொடுக்கணும் வீட்டுக்கு வரும்போது 2 வேலை 3 வேலை வேலைக்கு போயிட்டுனா காலை வச்சுட்டு போயிரு நைட்டு வந்து அதே மாதிரி வச்சு எண்ணெய் உருவிட்டு ஒத்தனை போயிரு வழி காணாம போயிடும். முசிறில இருந்து வரணுங்க. இந்த கால் வலினால வந்தேன். இங்க வந்ததுக்கு முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, ஒரே நாள்ல சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அன்னதானம் போடுறாரு. இது ஒரு 3 மாசமா இருக்குதுங்க. டாக்டர்லாம் பார்த்தாச்சுங்க. டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்காங்க, சரியாகலைங்க. அதனால ஐயாட்ட வந்தேன், கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இல்ல நம்ம விருப்பப்பட்ட அன்னதானத்துக்கு கொடுக்கறதானுங்க. அவர் ஐயா பணமே கேட்கல. ஏன்னா கூப்பிடுறேன் நீ நல்லா போன் பண்ணி நீங்க இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் வேணாங்க அப்படின்னதான் கால இன்னைக்கு நாம மஷ்டம் பேர் மஷ்டம் மஷ்டமா சத்த நேரம் உட்கார முடியாத அந்த கஷ்டத்துக்கு எங்க போனீங்க? பக்கத்துல தான் இருக்கிறோம். எங்க என்ன பண்ணி எங்க போனீங்க? எங்கேயும் போன மாத்திரையே தான். அந்த மாத்திரை எங்கேயும் போன மாத்திரை சும்மா வந்துச்சா? அது சுகர் மாத்திரையை போடுறேன். சுகர் இருக்கிறதுனால தான் கால் வலி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. சிதம்பரத்துல தைலம் தான் தடவிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னாடியா வந்தேன். எங்க இது வலி இருக்குதா? இப்ப வலி இல்ல, உட்கார முடியல, நிமிட முடியல. இப்ப வலி இல்ல. இருக்கான்னு பாரு, பிடிக்கிற வழி எல்லாம் தெரியும். நீங்க இந்த காலு வலிக்குது. இப்ப பாருமா இருக்கானே. இப்ப ஒண்ணும் தெரியல. தெரியல வழி என்ன சொல்லணும் இல்ல. வேற வலிக்குது. கழுத்து 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 இருக்கான்னு பாருங்க. நீங்களும் தெய்வம், நானும் ஒரு தெய்வம்.
எனக்கு வந்து அதை செஞ்சு உங்க முன்னேற்ற எல்லாருக்கும் நல்லதா செய்வீங்க, எனக்கும் ஒரு நல்லதா செஞ்சீங்கன்னா விபதி வச்சிருக்கேன் அந்த புள்ள அழுகுறத பத்தி எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இருந்தாலும் மாசமா இருக்கிற புள்ள அழுகுறத பார்த்தா இன்னும் ரொம்ப வேதனையா இருக்கு. வேலைக்கு போனா எல்லாம் பண்ணா கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படி இருக்கான். எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க ஏதாவது வீட்டுல ஏதாவது இருக்கான்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கேன். அப்படியா? சரி வந்து கனவுல எனக்கு வாயில கட்டி முக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா வாய்க்கு டீச்சர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இல்லம்மா, வந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையா இருக்காம மேல இருக்காங்க வந்துட்டாங்க வருது என்ன யாரு நான் 40 வருஷமா இருக்கேன். என்ன வர விடாமே பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஒருத்தர் விட்டுட்டு வந்தா. இப்ப யாரும் எப்படி வந்தீங்க? எனக்கு என் அண்ணன் இருந்திருக்கான்ல, அவன் இட்டு வந்தான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, பிடிக்கும். வர வச்சிடல என்ன சொல்ல கட்டால கட்டால உடஞ்சி போய் சொல்லிட்டு சந்தோஷமா? சந்தோஷம். பையன் சரியா மனசை மாத்தி கொடு. மனசை மாத்திரேன். மாத்தியா? மாத்திரேன். சந்தோஷமா? அப்படி இல்லு நிக்கிறேன். இல்லு நான் இப்படியே இருப்பேன். அண்ணனை பாக்குறேன். அண்ணனை பாரு. சந்தோஷமா? என் கூட தொலைக்க இருக்க மாட்டியா? இருப்பேனே. நான் நல்லது பண்றேன் கெட்டது பண்றேன் மக்களுக்கு. நல்லதே பண்றடா, நல்லது பண்ற. அதே மாதிரி நான் வச்சிருக்கிறவளையும் நல்லத பண்ணி விடுறியா? அவ அழுகுறது என்னால தாங்க முடியல. என்ன உடலையே வந்துட்டீல அண்ணன் வர சொன்னாங்க. நான் வந்தேன். நானு எனக்கு நல்லத பண்ணி அவளுக்கு விடுறியா? அவ ரொம்ப கஷ்டப்படுறா. நான் போவா 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 சொல்றேன். நிக்கிறாங்க சாமி வந்துச்சுன்னா 10 பேருக்கு சமாவே கட்டெல்லாம் ஓடி போற எந்த கட்டலும் நான் சிதம்பரத்துல இருந்து வரேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால ஐயாட்ட வந்தேன். ஐயா நல்லபடியா காமிச்சாங்க, சொன்னாங்க. அது மாதிரி என்னோட குறைய தீர்த்து வச்சாங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணோட மூலியமா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் ஆனா வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு வந்தேன். என்ன இங்க கொண்டாந்து விட்டுருக்காரு ஐயா.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை. நானும் விரதம் இருந்துகிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நல்லா இந்த ஐயா காமிக்கணும். அவங்களும் 100 வருஷம் நல்லபடியா இருக்கணும். நான் அதுதான் வேண்டிக்கிறேன் கடவுளை. யாரு ஒருத்தவங்க நல்லதை செய்யறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கணும். ஓம் நாராயணா. அவன் சொல்லுதா இந்த அம்மாட்ட சொல்லு. இப்படி கட் கட்டி இருந்துச்சு. அவ்வளவுதான். அப்படின்னா போதும். ஐயா செஞ்சார் ஐயா செஞ்சார் நம்ம செஞ்சா உங்க மேல பார்த்து பார்த்தியா? வழி போவோம். பாருங்க எங்க போச்சு எங்க போச்சு வெளியில தெரியலையா? சந்தோஷம். எனக்குன்னு நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றதுதான் சந்தோஷம். எல்லாருக்கும் ஐயா கோயிலுக்கு வந்து இது சரியா இருக்கு. இங்கதான் இருக்கேன், பக்கத்துல தான். இப்போ கால் பிரச்சனை 1 மாசமா. இப்போ பரவாயில்ல. இல்ல பார்க்கல. நான் ஐயா பிரசனம் தான் தடவி இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அன்னதானம். ஆமா, நாங்களா ஏதாவது ஆமா அன்னதானம் பண்றாரு. நாங்க ஏதாவது கொடுப்போம். பாத்தீங்களா என்ன பண்ணு வீட்டுல சும்மா இருக்கும்போது பண்ணல வழியே காணாம போயிடும்னா சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்டுவாங்க. பட்டியா இருக்காதீங்க. முதல் வேலை சாப்பாடு போற வேலைதான் மக்களுக்கு. அது இப்பதான் வைத்தியம் பண்றது. முதல்ல சாப்பிட்டு வாங்க. வாடா அவ்வளவுதான். நமக்கான முடிச்சா கையசிலே போயிடா. வாடா நீங்க வீட்டு பண்ணுங்கன்னா போயிடும். கொஞ்சமா குறைஞ்சிடும். கொஞ்சம் இதே மாதிரி பண்ண அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு போயிடும். உனக்கு ஏதாவது சின்ன பிள்ளை இருக்குங்களா? அது என்ன சொன்னாங்க? சளி தொந்தரவு தான் சாப்பிட்டு இருக்கிறேன். சூழ்நிலை
இந்த சூடு இருக்கு ஒரு சப்போர்ட் பார்த்து சொல்லுங்க ஒரு சப்போர்ட் உனக்குதான் பத்தியா காத்தா பழந்து ஒரு போல வண்டி போகுது நான் சாமியில் ஆசாமினா அம்மா மாதிரிதான் கலவைங்க மேல அக்கா உங்களுக்கு பிரச்சனை குறையும் பேசாதீங்க கேமரா ஓடுது கேமரா ரொம்ப பேச்சுதான் வருது வந்தது வர வேண்டியது ஆமா நான் சொன்னேன் ஏன்னா மக்கள் பண்றது வெளியில போகல நீங்க ஒரே பேசிட்டு அது பேசிட்டு தான் வருது கேமரால நான் அப்படி சொன்ன அதுக்கு மேலே ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொன்னா பக்கம் ஆரம்பிச்சிடுறேன் என்ன பண்ணுறீங்க சீக்கிரம் வேணா 12 மணிக்கு வாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு வரீங்க குட்டு குட்டு அது போக வரலாம் கணக்கு வேமா ஸ்பீடா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் எங்க போறியா நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் 2-3 வருஷமா எனக்கு இந்த கால் மூட்டு கால் வலி அருமையான வலி உட்காந்து காலை மடக்க முடியாது நான் நேற்று தான் இந்த யூடியூப் பார்த்தேன் என் பையன் இங்கே தங்கி இருக்கிறாப்புல அதெல்லாம் சரியா சொல்லிட்டு பக்கத்தில் போலூர்ல தங்கி இருக்கிறேன் அதை வந்து பாட்டு போகணும் வந்தோடனே அந்த மகிமையை எல்லாரும் தெரிஞ்சதுன்னா எனக்கும் சரி காட்டுமே ஐயான்னு காலைல அன்னதானம் கொடுத்தாரு ஐயா கொடுத்தாப்புல சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வைத்தியம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பா இருக்குது ரொம்ப சிறப்பா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஐயா ஒரு 10 நிமிஷத்துல வழியாக்கி சரி வைக்கிறாப்புல இவ்வளவு காலமா இருந்து எனக்கு ரொம்ப தொந்தரவுல இருந்தேன் இப்ப 1 வருஷம் 2 வருஷமா கஷ்டமா இருந்துச்சு இப்ப நான் இதை வந்து நானும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்களோ எல்லா நண்பர்களுக்கும் நான் அனுப்புவேன் என்னால முடியுமா அப்பனே நாராயணா சித்தர கீழே விடாம முடியும் குடி பாருங்க 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 நல்லா முடிச்சுட்டு பாருங்க என்னது இல்ல இருக்கா எனக்கு இப்ப அந்த கிசு கிசுப்பு இல்ல அந்த பிறவில இருந்து எனக்கு வந்து எனக்கு விவரந்ததுல இருந்து எனக்கு இந்த இழப்பு இருந்துச்சு இப்ப ஐயாட்ட வந்து கொஞ்சம் மருந்து ஏதோ ஞாபகத்தை கொடுத்தாப்புல அது எனக்கு சுத்தமா இல்ல இப்ப இந்த கிசு கிசுப்பு இல்ல பிறந்ததுல இருந்து இருந்த இழப்பு இப்ப இல்ல எனக்கு ஐயாவுடைய மகிமை எல்லாம் அவருடைய மகிமை தான்
சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன கண்ணா வாங்கி தர அவனுக்கு கேள்வி கேள்வி. இத்தனை வருஷமா எத்தனை பை தீர்த்தது இப்போ ஒரு பையில வருது. ஊரு வெட்டுல போட போறான்னு பாரு. பூத்து அதுதான் அங்கேருந்து போயிருந்தா சரி நான் பண்ணிட்டேன். கால்வழி யாரும் இல்லையா? அவர் யார் வரக்கூடாது, கால்வழிக்காரர் யாரும் வரக்கூடாது. குளிர வாங்கி அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப நாளாக இருக்கு. நான் பண்ணி வச்சிருக்கேன், பரவ வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இன்னைக்கு வச்சிருந்து 20 வருஷமா இருக்காங்கட்ட பையன். என் பேர் சதீஷ்குமார். நான் வடபழனிலேருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 20 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு தான் நான் இங்கே வந்தேன். பயங்கரமாக கோவம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆகும், பயமாக வரும். ஐயா கோயிலுக்கு வந்து தான் என்னை வந்து ஒரு மனுஷனாக மாற்றினதே எங்கள் ஐயா தான். இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இங்கே தான் எனக்கு கிடைச்சிது. ஏன்னா ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ தான் மனைவி கன்சீவாக இருக்காங்க. இது வந்து 5வது மாதம். அவரால் நல்லபடியாக குழந்தை நல்லா பெற்று நல்லபடியாக வரணும். எங்கள் ஐயா கிட்ட வந்தால் பொறுமை முக்கியம். அந்த நம்ம பொறுமையை நம்ம எவ்வளோ கடைபிடிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் மேம்படும் நல்லா உயர்ந்து முன்னேறி வரலாம். நம்ம நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துருக்கலாம். நம்ம ஐயா மாதிரி இந்த மாதிரி மக்களுக்கும் சேவைப்படுறவங்களாம் நிறைய பேர் யாரும் இல்லை. மக்கள் அதான் போர் ஐயா மாதிரி ஒருத்தர் யாரும் இல்லை. மற்றவங்க நிறைய பேர் பண்றது உண்டு. ஆனா இவர் மக்களுக்கோசமே பாடுபடுறவங்க யாரும் இல்லை. நான் இங்க வந்தவங்களுக்கு தெரியும். இது மூலமா நிறைய பேர் எல்லாரும் வந்து ஐயாவோட அருளை பெற்று நல்லா வளமோடு வாழ இறைவனுக்கு